Hi, this is Dr. Keerthi Sri. Monkeypox, monkeypox, monkeypox. இந்த நியூ டிசீஸோட பேரு நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா WHO வந்து இட்ஸ் டிசீஸ் ஆஃப் குளோபல் எமர்ஜென்சின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இது என்ன இவ்வளோ சீரியஸ் த்ரெட்டா, இந்தியாவில் இது வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்துருச்சுன்னா ரொம்ப சீரியஸா கோவிட் மாதிரி லாக்டவுன் வர சான்சஸ் இருக்கா, ப்ரிவென்ஷன் எப்படி பண்றது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க. ஸோ மங்கிபாக்ஸ் இஸ் அ வைரல் டிசீஸ். ஒரு காய்ச்சலாக ஆரம்பிச்சு ரேஷஸாக வந்து அப்புறம் பொறியோ கொப்பளமா வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட சிக்கன் பாக்ஸ் மாதிரி பட் டிஃப்ரெண்ட் வைரஸஸ். இதோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதுக்கு மங்கி பாக்ஸ்ன்னு பேர் வந்துச்சு? ஏன்னா இந்த டிசீஸ் வந்து ஒரு லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸ் 1958லேயே அவங்க இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. மங்கி பாக்ஸ்னு ஒரு டிசீஸ் மங்கிட்டேருந்து. பட் இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து ரோடன்ஸ்டேருந்து வரலாம். அதாவது நம்ம ரேட்ஸ், டொமெஸ்டிக் ரேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்குவிரல்ஸ் இது டிரான்ஸ்மிட் ஆகலாம். மங்கி பாக்ஸ் வாஸ் கன்ஃபர்ம்ட் இன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ 1970லேருந்து 2021. இந்த டிசீஸ் வந்து 1970லேருந்து 2021 வரைக்கும் இருந்திருக்கு. பட் திடீர்னு இப்போ எப்படி வந்துச்சு? ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு 9 month old பாய்லேருந்து ராப்பிட்லி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அது இந்தியா வரைக்கும் இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 cases கிட்ட வந்து ரிப்போர்ட் ஆயிருக்காங்க கேரளாவில், நாக்பூரில். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வர சான்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ அதை நம்ம ப்ரிவென்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரோடன்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகும், இல்லை ப்ரைமேட்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஸ்குவிரல்ஸ் இல்லை லிட்டில் மேமல்ஸ்லேருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகும். டிரான்ஸ்மிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னேன், கிட்டத்தட்ட சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கொப்பளம் வெசைக்கிள் மாதிரி வரும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. இந்த டிசீஸ் நம்மளுக்கு வந்துச்சா இல்லையான்னு எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காய்ச்சல் ஃபீவரோட ஆரம்பிக்கும். அப்புறம் பின் தலையில வந்து ரொம்ப உங்களுக்கு சிவியர் ஹெட்டேக்காக இருக்கும். அப்புறம் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஸ்வெல் ஆயிருக்கும், ஃபீவராக இருக்கும். அதுக்கப்புறமா அது ரேஷஸாக மாறும். அதுவும் ரேஷஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து வந்து அப்புறமா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரேஷஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி வரும், மேக்யூலா வரும். அப்புறம் அது ஒரு பேப்யூல் கொஞ்சம் கொப்பளிச்ச மாதிரி இருக்கும். அப்புறமா அது வெசைக்கிளாக மாறும். ஸோ இந்த ஸ்டேஜஸில் ஒரு இன்குபேஷனாக இருந்து அப்புறம் ஃபிப்ரைலுக்கு போய் அப்புறமா அவங்களுக்கு ரிகவரி ஸ்டேஜுக்கெல்லாம் அது வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஐசோலேஷனில் இருக்கணும். அந்த கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. அவங்க போட்டிருந்த துணியெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. அப்படி தான் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். லிம்ஃப் நோட்ஸ் வந்து நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிற சக்தி வந்து அதுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து அதை ட்ராப் பண்ணுறது வந்து லிம்ஃப் நோட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எப்போ காய்ச்சலாக இருந்தாலும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு லிம்ஃப் நோட்ல தான் அது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் இந்த காது கிட்ட எல்லாமே நீங்கள் லிம்ஃப் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்வெல் ஆயிருக்கா இல்லையா, இல்லைன்னா கேன்சர் அப்போ கூட மெலிக்னன்சியில கூட செல்ஸ் நிறைய ஆகும்போது உங்களுக்கு லிம்ஃப் நோட்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மங்கி பாக்ஸ் வந்துருச்சுன்னா இது வந்து எவ்வளோ மார்டாலிட்டி காஸ் பண்ணும், இல்லை இட்ஸ் வெரி சீரியஸ் த்ரெட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான். பட் இட்ஸ் அ சிவியர் கேஸ் தான். இட் கேன் பி சீரியஸ். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டு ஐசோலேஷனில் இருக்கணும். அண்ட் மெயின்லி ரீஹைட்ரேஷன், ஓரல் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இஸ் ஒன்லி வேக்சின் அண்ட் சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு குளோபல் எமர்ஜென்சியாக சொல்லியிருந்தாலும் நம்ம இந்தியாவில் ஓரளவுக்கு கேசஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அவேர்னஸில் வந்து நம்ம இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம், ஐசோலேஷனில் இருந்துடலாம். ஸோ இது ஒரு லாக்டவுனாக வராது. நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம், கிராஸ்ட் ஃபிங்கர்ஸ். ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷில் கூட ஒரு டயக்னோசிஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் கிட், நம்ம கோவிட் அப்போ எல்லாம் அது டயக்னோஸ் பண்றதுக்கு நிறைய பிசிஆர் கிட்டு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர்னு. அந்த மாதிரி ஒரு கிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ். சொல்றதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்படி என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மங்கி பாக்ஸ் வந்து ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 to 3 days முன்னாடியே வந்து ரேஷ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடும். ஒரு ரேஷ் வந்துட்டு தான் உங்களுக்கு ஒரு காய்ச்சலா மாறுது. ஆனால் சிக்கன் பாக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு 1 to 2 daysக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த ரேஷை காமிச்சிடும். ஆனால் மங்கி பாக்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மேக்யூல், அப்புறம் பேப்யூல், அப்புறம் புஸ்டியூல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மங்கி பாக்ஸ்ல வந்து எல்லாமே ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு புண்ணு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஒரே மாதிரி கொப்பளமாக தான் காமிக்கும். ஆனால் சிக்கன் பாக்ஸ் அப்படி கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கும். சிலதெல்லாம் ஸ்கேப் ஆகி உங்களுக்கு அது தோல் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். சிலது அப்போதான் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மங்கி பாக்ஸ் வந்து பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம போட்டோஸ்ல கூட பார்த்துருக்கோம்.
ஆனால் மங்கி பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் சிக்கன் பாக்ஸ் வந்து வந்தால் டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும். அதனால ஒரு சின்ன டிசீஸ் மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ மங்கி பாக்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி பெருசாக இருக்கிறதால நம்ம அதை பார்த்து பயந்துடும். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஆரம்பிச்சு அப்புறமா நம்ம கை காலுக்கெல்லாம் போகுது. ஆனால் சிக்கன் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிச்சு தான் ஸ்ப்ரெட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு லிம்ஃப் நோட்ஸ் வந்து இங்கே தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும், ரொம்ப பெருசு அவங்களுக்கு தெரியும். பட் சிக்கன் பாக்ஸில் வந்து அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக அவ்வளோ பெருசாக ஆகாது. டெத் ரேட் கூட நீங்கள் மங்கி பாக்ஸில் வந்து ஒரு 10 to 20% வரைக்கும் சொல்லலாம். பட் சிக்கன் பாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு போன மாதிரி தான் ரொம்ப கம்மி அண்ட் வெரி ரேர் mortality rate அது. Okay, so we have come to the end of this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do like and subscribe. I have lot more ideas to do daily vlogging and இப்போதான் நான் NEET PG முடிச்சிருக்கேன். So there are so many counseling processes and my new college. So I'll keep you updated. Please do subscribe and follow.